இதில் கூடுதலாக எங்கள் அப்பா அம்மா என்ன கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாகி படிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. முன்ன பின்ன தெரியாத நபர்களை நாம் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன செய்ய நினைப்போம், இவங்க யாரோ என்னமோ அப்படிதான் நினைப்போம். ஆனால் இந்த திருநங்கை சமூகத்தில் நான் அதை கம்ப்ளீட்லி வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து ஆண்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பில் இருந்தேன், பயங்கரமான கோபத்தில் இருந்தேன். ரொம்ப திருப்தியாக ஃபஸ்ட் டைம் சுடிதார் போட்டு நாம் வேலைக்கு போகிறோங்கிறது தான் எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாம் இப்படி தான் இருக்கணுங்கிற, ஏன்னா நான் அதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். நான் ரொம்ப இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்ததுனால இது வந்து சொசைட்டி பண்ண அப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இது கவர்மெண்ட் பண்ணுற அப்ரெஷன் அதுக்கு மேலே ஆக ஆரம்பிச்சு. அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்ஜினியரிங் காலேஜில். ஏன் நான் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல் திருநங்கையாக காலேஜுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கேன், வித் 95% அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கல? திருநர் மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2011-12 தொடங்கி இன்னும் அது வந்து தீர்வு கிடைக்கல. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தோழர் கிரேஸ் பானு அவர்கள். அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எனக்கு உங்களுடைய இயற்பெயர்லேருந்தே போகும், கிரேஸ் பானு அப்படிங்கிறதுல பேர்லேருந்தே போல பேர் கிரேஸ் பானு தான் உங்களுடைய உண்மையான பேரை இல்லை நீங்கள் விரும்பி வச்சுக்கிட்டீங்களா? என்ன காரணம்? அல்ல, கிரேஸ் பானு அப்படிங்கிறது தான் என்னோட அடையாளம். ஸோ அந்த அடையாளத்தை நான் ஆரம்பத்தில் கிரேஸ் பானு யாராக இருந்தாங்க? அந்த ஆரம்பத்தில் கிரேஸ் பானு வந்து இனிஷியலாக என்ன எல்லாரும் ஐ மீன் கம்யூனிட்டியில் எல்லாரும் பானு அப்படிங்கிற இதில் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இல்லை, நான் கேட்குறது வந்து நீங்கள் கிரேஸ் பானுவா மாறுறதுக்கு முந்தைய காலத்தை முந்தைய காலகட்டம் இல்லை, ஊர் எந்த ஊர்? அது வந்து நேட்டிவ் வந்து எனக்கு புதூர் பாண்டியபுரம், தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியபுரம். ஸோ சின்ன வயசில் படித்தது எல்லாமே எங்கள் கிராமத்தில் தான். அண்ட் அதுக்கப்புறம் தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே வர ஒரு சூழல் வந்தது. ஏன்னா படிப்புக்காக அப்பா வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்பா என்ன வந்தாங்க? அப்பா வந்து இந்த வெங்காயம் விற்கிறது, விவசாயம், அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் படிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓ சரி. அங்கே நீங்கள் அப்போ தூத்துக்குடியில் தான்? ஆமாம், நாங்கள் தூத்துக்குடியில் தான் இருந்தோம். ஸோ அம்மா தான் ஃபுல் பேக் போன் சப்போர்ட் எல்லாமே. இப்போ நாங்கள் பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த பாலின பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது அதில் நிறைய சிக்கல்கள், வீட்டில் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு. உங்கள் பேர் என்ன? அந்த பேர் நீங்கள் சொல்ல அந்த பேர் சொல்ல இல்லை, பெரும்பாலும் நிறைய திருநர் மக்கள் வந்து சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அதை வந்து நமக்கு இப்போ ஒரு அடையாளம் இருக்கு, நம்ம அந்த முந்தைய அடையாளம் அப்படி இல்லை, இதை வந்து டெட் நேம்னு சொல்லுவோம். ஓ சரி. இறந்து போன ஒரு நபரை பற்றி நம்ம பேச மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்க டெட் நேம்னு சொன்னது முடிஞ்சது போச்சு. அதனால அதுக்கு நாம உயிர் கொடுக்க மாட்டோம். சங்கடப்படுத்துறதுக்காக இல்ல இல்ல இல்ல, அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய நபர்கள் வந்து உங்க பேரு பழைய பேர் என்ன, புது பேர் என்ன? இங்க பழைய பேர் புது பேரே கிடையாது. என்னோட ஒரிஜினல் இதுதான், நான் இருக்கிறது தான், இதுதான் என்னோட அடையாளம். அந்த அடையாளத்துக்காக தானே நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம். இல்லை பேரண்ட்ஸை விட்டு, சொசைட்டியை விட்டு, அண்ட் ஒரு ஒதுக்குமுறையை வந்து இப்போ அடக்குமுறையும் ஒதுக்குலதனையும் ஃபேஸ் பண்ணிட்டு வாழ்ந்தது எதுக்காக? என்னோட ஒரிஜினாலிட்டிக்காக. ஸோ என்னோட ஒரிஜினாலிட்டி இதுதான். எந்த வயதில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை உணர ஆரம்பிச்சிங்க? வயது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான இது இருக்கும். எனக்கு வந்து சிறு வயதுலேருந்தே நான் வந்து அதிகமாக பசங்கள் கூட பேசுறது பழகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாதிரி கூச்ச சுபாவம், பசங்களை பார்த்தாலே அப்படி கொஞ்சம் தள்ளி போகிறது, அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. எனக்குன்னு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர், அவ்வளோதான். அதை தாண்டி சர்க்கிள் வந்து பெருசெல்லாம் கிடையாது. அதுவுமே நாங்கள் வந்து படிப்பில் தான் போட்டி இருக்கும் எங்களுக்கு. பசங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டீங்க? இயல்பாக? ஆமாம், இயல்பாக பசங்க கூட விளையாடுவேன். ரொம்ப இந்த பசங்க விளையாடுற விளையாட்டுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த கபடி, கிட்டி குச்சி விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து நான் பார்த்தாலே ரொம்ப தூரம் போயிடுவேன். கிரிக்கெட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயங்கர எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக பார்க்குற மாதிரியான விளையாட்டாக அப்போ இருந்தது.
நமக்கு வந்து பெண்களோட விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, தொட்டுப்பிடிச்சு விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, ஸோ இது இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல தான் உணர்வு சார்ந்தாவே. இப்போ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஆம்பளை குழந்தைங்கள ஒரு பக்கம், பெண் குழந்தைங்கள ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு குழந்தைகள் விளையாட்டு பொருள் கடைக்குள்ள விட்டிங்கன்னா பயில்கள் இயல்பாகவே அந்த காரு, பைக்கு அந்த இதுக்குள்ள போவாங்க. அது கேம்ஸ். அது பொம்பளை பிள்ளைல அந்த டாக்டர் செட்டு, வீட்டு பொருள், சமையல் பாத்திரம் அந்த செட்டு, அந்த இயல்பாகவே அதுக்குள்ள. அது வந்து அது வந்து சொசைட்டி உருவாக்கின ஸ்ட்ரக்சர். நம்ம அந்த குழந்தைகிட்ட சொசைட்டி உருவாக்கலையா, நம்ம குழந்தைங்க கிட்ட குழந்தைங்களா கொண்டு போய் விடுறோம். நம்ம குழந்தைகளா வளர விடுறோமா அப்படிங்கிறது தான் இருக்குது இல்லையா? குழந்தைகளுக்கு இப்போ பெண் குழந்தைகளுக்கு நான் வந்து கார் ஓட்ட பிடிச்சிருக்கு, எனக்கு கார் வேணும். பெண் குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து பைலட் ஆகணும். ஸோ இது வந்து இல்லை, ஆண் குழந்தைகள் தான் விளையாடணுங்கிற அந்த இது இருக்குது இல்லையா? அந்த தாட்டை நாம குழந்தைகளுக்கு புகுத்துறோம்ல. ஸோ அதுவுமே இங்கே தப்பு தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா குழந்தைகளுக்கு இப்போ நான் இருக்கேன்னா, நான் வந்து சின்ன வயசுல ஆண் அடையாளத்துல இருந்தாலும் அந்த ஆண் அடையாளத்துல எனக்கு பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டு தானே பிடிச்சிருக்குது. என்ன வந்து அடிக்கிறது தப்பு இல்லை. நீ ஏன் பொம்பளை பிள்ளைங்களோட போய் விளையாடுற, நீ ஏன் பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து போடுற, நீ ஏன் வந்து கொலுசை வாங்கி போடுற, நீ ஏன் வந்து பொண்ணு மாதிரி நெளிஞ்சு பேசுற, இது எல்லாம் வந்து ஒரு அப்ரஷன். ஸோ அது தப்பு அப்படிங்கிறோம். நம்ம வந்து குழந்தைகளாக வளர விடுவோம். அவங்க வளர்ந்து தன்னோட அடையாளம் என்னங்கிறத அவங்களே தீர்மானிக்கணும். இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற பொது புத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோடது. நானுமே வளர்ந்ததும் அப்படிதான். நான் பெண்களோட விளையாட்டுல விளையாண்டுருக்கிறேன். அதிகமா நீங்க உங்களை சுத்தி பெண்கள் இருக்கிற அப்படி இல்லை, ஆண்கள் கூடயும் நான் இருந்திருக்கிறேன். என்னோட ஒரு சிலருக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம சுத்தி அக்கா தங்கச்சிகள் நிறைய பேர் இருப்பாங்க, சித்தி சித்தம்மா அப்படின்னு ஒரு பெண் சார்ந்த உலகமா இருக்கும். அப்போ நம்ம கிட்ட அவங்க கூடயே நமக்கு பேசி பழகி அப்படி ஒரு. நமக்கு அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல. எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து, இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பா நல்லா பேசினாங்கன்னா அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மா நல்லா பேசினாங்கன்னா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எங்கே கிரியேட் ஆகுதோ, இப்போ பெண் குழந்தைகள் கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை நான் ஓப்பனப்பாக ஷேர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்கிறப்போ அந்த இடத்த நோக்கி தான் அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ ஈவன் நானுமே அதுதான். எனக்கு வந்து பெண் குழந்தைகள் கிட்ட நாம பெண் குழந்தை இல்லை நான் பெண்ணுங்கிற இல்லைங்கிறதுல எனக்கு தோணுனதே இல்லை. நாம வந்து ஒரு ஆண் அடையாளத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எனக்கு கேஷுவலாகவே நான் வந்து ஒரு பெண், எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அக்கா மாதிரி, என் சித்தி மாதிரி, என்னோட பெரியம்மா மாதிரி நான் வந்து ஒரு பெண். அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ, உணர்வுகள் இருக்குமோ, அந்த உணர்வுகள் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவங்க கூட விளையாடுறது, பேசுறது, இது எல்லாமே எனக்கு டிஃப்ரென்சியேஷனாக தெரியல. ஆனால் இதை டிஃப்ரெண்டாக எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம்ல. நீங்க வந்து 11th போகும்போது ஒரு மெச்சூர்ட் ஏஜுக்கு வரும்போது அந்த நேரத்துல நம்மளை தடுத்து நிறுத்துவாங்கல்ல. நீ ஏன் இதை பண்ற, நீ இவங்க கூட தான் இருக்கணும், நீ இந்த பையன் கூட தான் போகணும், இந்த பசங்க கூட தான் நீ உட்காரணும், பொண்ணுங்க கூட நீ பேசவே கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் ஏன் இவங்க நம்மளை தடுக்கிறாங்க, ஏன் இவங்க நம்மளை இப்படி பேசுறாங்க, அப்பதான் நமக்கு ரியலைஸ் ஆகும், ஓ நம்ம ஆண் தோற்றத்தில் இருக்கிறோம். ஸோ தட்ஸ் வை திஸ் பீப்புள் ஆர் லைக் நம்மளை வந்து ஸ்டாப் பண்றாங்க. அப்போ இல்லையே, நான் ஆண் இல்லையே, நான் ஒரு பெண் தானே, நான் பெண்ணுங்கிறப்ப 15 வயதுகள்லயும் நமக்கு ஆண் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ எல்லா திருநங்கைகள் நீங்க யாருக்கிட்ட கேட்டனாலுமே சிறு வயதில் இருந்தே தன்னை ஒரு நீங்க திருநம்பிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னை ஆணாகத்தான் உணர்வாங்க. யாருமே தன்னை திருநங்கையா உணர மாட்டாங்க. ஸோ இந்த திருநங்கைங்கிற பேரு, அரவாணி, அலி, உஸ்ஸு, இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் அழைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அந்த பெயர்கள் எல்லாமே இந்த சமூகம் என சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தின வார்த்தைகள். நான் அதை ஒரு வார்த்தையா தான் பார்ப்பனே தவிர பெயரா பார்க்க மாட்டேன். அப்போ நான் யாரு அப்படிங்கிறா, நான் என் அக்கா, என் தங்கச்சி, என்னோட அம்மா, என்னோட பெரியம்மா, இவங்களை போல ஒரு பெண். அதே மாதிரி திருநம்பிகளை யாருன்னு கேட்டிங்கன்னா, என் அண்ணன், என் அப்பா, என்னோட சித்தப்பா, இவங்க எல்லாரும் மாதிரியான ஒரு ஆண். நாங்கள் வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் தான் உணர்றோமே தவிர எங்களுடைய பாலின அடையாளத்தை வெளியில சொல்லும் பொழுது இந்த சொசைட்டில ஒரு சிக்கல் இருக்குல்ல. இல்ல தோற்றத்துல உனக்கு நான் வந்து ஒரு பேர் வைப்பேன் அப்படின்னு இந்த சொசைட்டி வைக்குது இல்ல,
அந்த பேர்ல எது டிக்னிஃபைடா இருக்குதோ அதுக்குள்ள நான் போயிடுறேன். ஓ அவ்வளவுதான். இப்ப அலின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அரவாணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. மாறி. ஸோ அந்த பெயர்லாம் மாறி இன்னைக்கு திருநங்கைன்னு டிக்னிஃபைடான ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன். ஓகே. நாளைக்கு பிற்காலத்துல இது நார்மலைஸா சொசைட்டி வந்து அக்செப்டன்ஸ் எல்லாமே ஆகி ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படிங்கிற தோற்றத்துக்குள்ளே போயிடுவேன்ல. ஓ இப்போ நீங்க வந்து திருநங்கைன்னு சொல்றதை விட பெண் அப்படின்னு சொல்றது ரொம்ப பிடித்தமானது. யா ஆப்வியஸ்லி. ஏன்னா ஆனா அது இல்ல அதனால இங்க வந்து எனக்கான ரிஜெக்ஷன் எதனால நடந்துச்சு, அதாவது இங்க எனக்கான ஒதுக்குதல் வந்து எங்க இருந்து நடந்துச்சு. நீ வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்குனாங்க, நீ அரவாணின்னு சொல்லி ஒதுக்குனாங்க, நீ அலின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அப்ப அந்த ஒதுக்குதலை நான் வந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பெயர்களை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஸோ அது வேண்டாம். நான் என்னவா வாழ விடுங்க, அவ்வளவுதான். இது சிம்பிளா கேட்டா நானா வாழணும்னு அவ்வளவுதான். இது வந்து ஒரு 15 வயதுகள்ல உங்களுக்கு வந்து இந்த தடுமாற்றங்கள் வருது. வீட்டுல வந்து ஒரு பெரிய வீட்டில் ஆப்வியஸ்லி எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான். என்னோட அப்பா அம்மாவும் வந்து ரொம்ப ஹைலி எஜுகேட்டட், ஒரு காஸ்ட் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்லலாம் கிடையாது. ஸோ தேர் ஆல்சோ தலித் பேக்ரவுண்ட். அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைய படிக்க வைக்கணும், எல்லாருக்கும் படிக்க வைக்கணும், என் குழந்தைய படிக்க வைக்கணும், என் குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும், என் குழந்தை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய நார்மலாக பயணிக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிஹேவியரல் சேஞ்சஸ் இது எல்லாமே வரும்போது அவங்களுக்கு தெரியல. அதிர்ச்சிங்கிறது தாண்டி அவங்களுக்கு தெரியல, என்னடா இது நம்ம குழந்தை திடீர்னு பொம்பளை ட்ரெஸ் போடணுங்குது, சுடிதார் போடணுங்குது, சாரி கட்டணுங்குது, நான் பொண்ணு தாங்குது அப்படிங்கிறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண தெரியல. எஸ், அதே மாதிரி டிபிக்கல் பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி 4 அடி அடிச்சா தெரிஞ்சிடும், 4 சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனா குழந்தை தெரிஞ்சிடும், இங்க போய் மந்திரம் பண்ணா தெரிஞ்சிடும், அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவங்களும் பண்ணாங்க. அண்ட் இதுல கூடுதலா எங்க அப்பா அம்மா என்ன கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மென்டல் அசைலம்ல வந்து டெய்லி இன்ஜெக்ஷன் போடுறது, என்ன நீ வந்து ஒரு ஆண், நீ ஒரு ஆண், நீ ஒரு ஆண். அது வந்து முறையான ஒரு அலோபதி மருத்துவமனை தான் அது. ஆமா, முறையான ஒரு வேற மாதிரி இந்த கிராமப்புறங்கள்ல சில கோயில் எல்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இல்ல. இது வந்து மருத்துவ இதுல சைக்காட்ரிஸ்ட், ஒரு ப்ராப்பர் சைக்காட்ரிஸ்ட் பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அண்டர் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு ஆமா காசு வாங்கிக்கிறது. ஸோ ஒரு 3 மாசம் அங்க இருந்தேன். அதில் வந்து இவங்க நிறைய நீ ஆண் தான் சொல்லுவாங்க. நான் இல்லை, நம்ம பெண் தானே, இவங்க ஏன் ஆணுன்னு சொல்கிறாங்க, நமக்கு இப்படி தானே இருக்குது, இவங்க ஏன், அப்போ இது எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன். ஸோ அந்த கேள்வி வந்து எனக்கு ஒதுக்க ஆரம்பிச்சது. அதில் இன்னும் நிறைய கேள்விகள் எனக்கு ஒதுக்க ஆரம்பிச்சது வந்து அந்த மென்டல் அசைலம் தான். என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கருப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியதும் அதுதான். ஆனா அந்த இடத்துல கிடைச்ச ஸ்பார்க்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரம். ஏன்னா மென்டல் அசைலம்ல தான் நான் வந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி தெரிய ஆரம்பிச்சதே அந்த மென்டல் அசைலம்ல வச்சுதான். ஸோ அங்க வச்சு படிக்க ஆரம்பிச்ச அந்த விசாவுக்காக காத்திருக்கிறேன் புத்தகத்துல இருந்து தொடங்கணும் தான். ஏன் அப்போ நம்மளை ஏன் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, நம்மளை ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, ஓஹோ நம்ம வந்து ஆண் தோற்றத்துல இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, நமக்கு பெயர்கள் வந்து அலி அரவாணின்னு பல பெயர்கள் வச்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை வந்து இவங்க பாலியல் தொழிலுக்கும் பிச்சை எடுக்கிறதா நீங்க பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த புரிதல் வந்து அப்பதான் வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நான் ஒரு நார்மல் குழந்தை மாதிரி தானே, ஐ மீன் மற்ற குழந்தைகள் என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி நானும் வளர்ந்துட்டு இருந்தேன், ஒரு கனவோட வளர்ந்துட்டு இருந்தேன், நம்ம டாக்டர் ஆகும் எம்பிபிஎஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அது அப்படி ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் ரொம்ப தூரம். நான் வந்து கம்ப்யூட்டரை பத்தியே யோசிக்க மாட்டேன். ஸோ மெடிக்கல் பயாலஜி அப்படிங்கிறதுனால டாக்டர் ஆகணுங்கிற லட்சியத்துல தான் இது பண்ணேன். பட் இந்த சொசைட்டி நிறைய டிஸ்கிரிமினேட் பண்ணதுனால ஜேர்னி மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீங்க 15, 16 வயது படிப்பெல்லாம் இல்லை, ஆமாம் இல்லை, 11th படித்து முடித்த உடனே வீட்டில் பிரச்சனைகள், இந்த மென்டல் அசைலம்ல சேர்க்கறது, ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாகி படிக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. ஸ்கூலில் நிறைய டிஸ்கிரிமினேஷன், என்னை வந்து ஸ்கூலில் வந்து லேட்டாக தான் நீ வரணும்,
சீக்கிரமாக ஸ்கூலை விட்டு வெளியில் போயிடணும், ஹெச்எம் செருப்பு கழுத்தி போடுற இடத்துல தான் உட்காந்து படிக்கணும், டீச்சர்ஸ் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நானாக தான் ஓனாக உட்காந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு அதை டாலரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே புக்கெல்லாம் கிழிச்சு ஹெச்எம் மூஞ்சில் எரிஞ்சிட்டு நீங்கள் யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு ஓடி போகிற ஒரு சூழல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கிட்ட வந்தேன். ஸோ நம்மள மாதிரி நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஊரை விட்டே கிளம்பி? ஆமாம், ஊரை விட்டே கிளம்பிட்டேன். நான் தூத்துக்குடி விட்டு கிளம்பிட்டேன். 16-17 வயசுலேயே கிளம்பியாச்சு. அந்த 12ஆம் வகுப்பு முடிக்கல? இல்லை, படிக்கல. நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்க? ஆமாம், சயின்ஸ் குரூப். ஸோ அப்படியே கம்யூனிட்டி கிட்ட ஜாயின் பண்ண உடனே அப்போ தான் நான் கம்யூனிட்டியை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இல்லை, நீங்கள் ஊரை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்த அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அதாவது நமக்கு இது நாள் வரைக்கும் அம்மா அப்பா தான் நம்ம பாதுகாப்பு, நமக்கு இந்த வீடு இந்த இதுதான் பாதுகாப்பு, நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நொடி எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்திருக்கும்ல, அது என்ன? இந்த ஆக்சுவலி என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைமையில் அவங்க இல்லை. திரும்ப 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 என்னை வந்து எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் யோசிச்சாங்களே தவிர, நம்ம குழந்தையோட உணர்வு இப்படி இருக்குது, நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்குது, நாம் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலை. அண்ட் அதை தாண்டி அவங்க நிறைய அடிக்கிறது, அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, கோவிலாக கூட்டிகிட்டு போகிறது, ஸோ இதை நோக்கி தான் போக ஆரம்பித்தாங்களே தவிர எனக்கு அங்கே வந்து ஒரு பாதுகாப்பான சூழலாம் நான் உணரலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த சர்க்கிளை விட்டு வெளியில் போயிடலாம், வேண்டாம், இவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, அண்ட் நம்மளாலையும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் டிப்பிக்கல் ஒரு மேல் பேட்ரியார்கி மேல் சொசைட்டி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்யூசஸ் நிறைய வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இது என்னால் தாங்க முடியாத ஒரு சூழல் வரும்போது தான், வேண்டாம், நாம் ஏன் இவங்களுக்கு இங்கேருந்து கஷ்டத்தை கொடுக்கணும், நாம் எங்கேயாவது போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில். இல்லை, ஆனாலும் ஒரு நமக்கு வேலை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, எங்கே போய் என்ன செய்ய போகிறோம் அடுத்து, அது எதுவுமே இல்லை. நான் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டில் காலையில் ஒரு 3 மணிக்கு படுத்து கிடக்கிறேன், கையில் பேக்கோட. அப்போ நான் யோசிக்கிறேன், என்ன எவ்வளோ பைசா எடுத்து வந்தீங்க? 20 ரூபா. 20 ரூபா 20 ரூபா எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறேன். ஏன்னா 5 மணிக்கு தான் பஸ் வரும், திருநெல்வேலி பஸ்ஸு. சரி, நம்ம இங்கேருந்து திருநெல்வேலி போயிடலாம், அங்கே கம்யூனிட்டி யாராவது இருப்பாங்க, அங்கேருந்து நாம் அப்படி போய்க்கலாம், தூத்துக்குடியில் இருக்கக்கூடாதுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். தூத்துக்குடியில் நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் விடிய காலம் பஸ் ஏறி திருநெல்வேலி போனால் அங்கே கம்யூனிட்டி இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம், அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? சும்மா பஸ் இதில் பார்க்குறப்ப பழகிறது தான். அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இறங்கின உடனே அவங்க இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட போய் பேசினேன், நானும் வந்து உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறேன். அவங்க வந்து என்னம்மா இந்த நேரத்தில் வந்திருக்கிற, வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம். அண்ட் நம்ம கம்யூனிட்டி நம்மளை வந்து வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சாப்பிடுமா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு அவங்க இட்லி வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத நபர்களை நாம் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே என்ன செய்ய நினைப்போம், இவங்க யாரோ என்னமோ அப்படி தான் நினைப்போம். ஆனால் இந்த திருநங்கை சமூகத்தில் நான் அதை கம்ப்ளீட்லி வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். ஐயோ, நம்மளை வாமான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்குறாங்க, ஓ பிரச்சனை என்ன, இவன் என்னாச்சு, நீ என்ன பண்ண போகிற ஏதுன்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை, நான் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை, ஆனால் வேண்டாம், எங்கள் வீட்டில் இருக்க படிக்கல, நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பெக்கிங் போகிறதுக்கும் செக்ஸ் ஒர்க் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ சொன்ன உடனே அவங்க இம்மீடியட்டாக பரவாயில்ல சாமி, நீ இங்கே இரு, நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து உனக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ வந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க், ஆஹா பரவாயில்லையே, நமக்கு ஒரு புது உலகம் வந்து கிடைச்ச மாதிரி இருக்குதுன்ன உடனே எனக்கு அது ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு. அப்போ ஓகே, நாம் வந்து பொறுமையாக படிக்கிறதுக்கு என்ன சோர்ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிப்ளமோ படிக்க ஆரம்பித்தேன். திருநெல்வேலியில்? ஆமாம், திருநெல்வேலியில் இருந்துட்டு. ஸோ திருநெல்வேலியில் இருந்துட்டு கோவில்பட்டியில் தான் டிப்ளமோ கிடச்சிது. ஸோ அதனால் நான் கோவில்பட்டியில் ஹாஸ்டலில் தங்கி கொஞ்ச நாள். எப்படி சேர்த்து விட்டாங்க அவங்க? அவங்க வந்து சேர்த்து விடும்போது அவங்க உங்களை வாமான்னு சொன்னாங்களா? அவங்க பேர் நினைவு இருக்கா? இருக்கு. அவங்க பேர் முன்னா, ஹீனான்னு சொல்லுவாங்க. இப்போவும் அவங்க தான் என்னோட அம்மா. ஸோ அவங்க தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காலேஜில் நான் போய் பேசுகிறேன்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்ன முதல் விஷயம்,
நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, படிக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் நீ வந்து கொஞ்ச நாள் உன்னோட ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்படு, உன்னோட படிப்பை முடி, அதுக்கப்புறம் கையில் ஒரு படிப்பை வச்சுட்டு நீ ஃபைட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து ஓகே ஒரு 3 வருஷம் தானே டிப்ளமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கோவில்பட்டியில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் எனக்கு ஏற்கனவே ஒரு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்டில் 11th +2 10th இந்த பீரியடில். ஸோ அப்போ வந்து ஆண்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பில் இருந்தேன், பயங்கரமான கோபத்தில் இருந்தேன். ஆண் பெண் சமூகம் நம்மளை வந்து இவ்வளோ கேவலமாக நடத்தினவங்கக்கிட்ட நாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரிசர்வ்டு, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நான் கிளாஸுக்கு போவேன், படிப்பேன், வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வருவேன், உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரியே இது பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஒரு 3rd இயரில் அந்த மைண்ட் செட்டை வந்து உடைக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா என் கூட படித்த பசங்க எல்லாம் என்னோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. ஸோ 3rd இயரில் வந்து ரொம்ப கேரிங்காக எல்லா பசங்களும் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்கும்போது என்ன எங்கேயோ இடிக்குதே, எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னப்போ கிண்டல் தான் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம யாருக்கிட்டையும் பேசுறதும் கிடையாது. நான் ரொம்ப பேசினாலுமே எரிஞ்சு விழுகிற கேரக்டர், பயங்கரமா என் பொருளை தொட்டாலே நான் எது கையில கிடைச்சாலும் தூக்கி கோவப்படுற ஒரு அக்ரெசிவா இருக்கிற ஒரு மாதிரி ஆயிட்டேன். அண்ட் இது வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆகுதுன்னா அதில் ஒரு பையன் வந்து சொன்னான், நாங்கள் வந்து உன்னோட டைரிஸ்லாம் படித்தோம், நீ வந்து என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சு, நீ படிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறோன்னு. கிட்டத்தட்ட 1500 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் மீன்ஸ் என்னன்னா, நான் வந்து ஏர்லி மார்னிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். ஆமாம், பாய்ஸ் ஹாஸ்டல், முழுக்க பாய்ஸ் ஹாஸ்டல். இது கல்வி நிறுவனமே கோயட்டு, கல்வி நிறுவனம் கோயட்டு. ஸோ இது வந்து நான் தங்கியிருந்தது பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ இவங்க வந்து சப்போர்ட் மீன்ஸ் என்ன மாதிரினா, நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிற ஆள், 4 மணிக்கு ஒரு பையன் எந்திரிச்சு கதவை தட்டி உட்காந்து படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு இது 5 மணிக்கு இன்னொரு பையன் டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பான், படி உட்காந்து படி. ஸோ எப்பவுமே படி அப்படிங்கிற வார்த்தை ஒரு புதிய உலகம், ஒரு புதிய இதுமா. ஸோ படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் போது நான் 96% எடுத்தேன் டிப்ளமோவில். என்ன டிப்ளமோ பண்ணீங்க? டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா இது பர்ஃபார்ம் பண்ணி கிடைச்ச உடனே, டிப்ளமோ முடித்த உடனே ஒரு கெரியர் வரும்ல, ஐயோ நம்ம படிக்கும்போது இப்படி இருந்துட்டோம், இனி வேலைக்குன்னு போகும்போது இன்னும் எப்படி இருக்க போகிறோம், வேலை கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற இதில் வரும்ல. ஸோ அப்போவுமே ஒரு அதிசயம் நடந்த மாதிரி தான். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தோம், நான் எங்கள் அம்மா எல்லாருமே. ஸோ அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, வீடு இல்லாமல் சூழல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் தங்குற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ற பெண்கள் வீட்டில் தங்குற மாதிரி ஒரு சூழல் வந்து. இப்போ நீங்க அம்மான்னு சொல்றது அந்த முன்னா? ஆமா, அவங்க அஃப்ரா, இவங்க 2 பேருமே வந்து அவங்க வந்து இது எடுக்க போறது, தர்மம் எடுக்க போறது, அந்த ஆமா அந்த இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு கல்வி கட்டணம்லாம் கட்டினது? ஆமா, ஃபீஸ் அவங்க தான் கட்டினது எல்லாமே. ஆமா, எனக்கு செலவு இது எல்லாமே பண்ணது அவங்க தான். அண்டு இங்க வந்து பாலியல் தொழில் பண்ற பெண்கள் வீட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அவங்களுமே வந்து என்ன வந்து, இந்த பொண்ணு படிக்கிற பிள்ளை, அதனால பிள்ளை படிக்கிற பிள்ளை, எப்பவுமே ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. நீ படிமா, நான் புக் எடுத்து படிச்சுட்டே இருந்தேன்னா ஏதாவது பேச வந்தா கூட பேச மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. பிள்ளை படிச்சுட்டு இருக்குதுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வந்து கொடுப்பாங்க, சாப்பாடு செஞ்சு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்கும்போது, ஓ இந்த உலகம் இப்படி இருக்குது, பாலியல் தொழில் பண்ற ஒரு சொசைட்டில, பெக்கிங் போகிற ஒரு சொசைட்டியில் இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நாம் வளர்கிறோம். அப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய அது இருக்குது. நாம் நல்லா படிக்கணும் ஒரு பக்கம், அண்ட் அட் த சேம் டைம் இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தெளிவு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நான் வேலைக்கு போகணுங்கிறதுல ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து டக்குன்னு இன்னொரு அதிசயம் நடந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஸோ நமக்கு வந்து அப்பா ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து ஒரு புதுர்பாண்டியாபுரம்னு ஒரு கிராமத்தில் இருந்து சென்னைன்னு ஒரு ஊருக்கு போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா எவ்வளோ பெரிய ஊருக்கு போகிறோம், நாம் அப்படி ஒரு ஊருக்கு தனியாக போக போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு தெரில, இப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னோடனே நான் 4-5 டைம் அந்த லெட்டரை படித்து பார்க்குறேன். என் பேர் தானா
என் பேர் தானா என் பேர் தானான்னு. அப்புறம் வந்து ஓகே, ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வேலை பார்ப்போம், அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் நான் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். நான் படிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், நான் வந்து ஒரு டிக்னிஃபைடான ஒரு லைஃப் வாழ்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறது. ஸோ நான் வேலை பார்க்குற இடத்துக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2-3 months அங்கேயுமே வந்து சென்னைக்கு யார் கூப்பிட்டு வந்து விட்டா? யாருமே இல்லை, நானாக தான் அனுப்பி வச்சு. ஆமாம், இவங்க பஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் இருந்து தான் அக்காமடேஷன் எல்லாமே. என் கூட ஒரு 2-3 பசங்க வேலைக்கு வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் மொத்தமாக வந்தோம். இங்கே கோவில்பட்டியில இருந்தா பஸ். நீங்கள் அப்போ வந்து ஆனாக தான் இருக்கிறீங்க. ஆமாம், அடையாளத்தை நான் மாற்றலை. ஆனால் ஹார்மோன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் காலேஜில் இருக்கும்போதே ஹார்மோன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். டேப்லெட் எடுக்கிறது, என்னோட சேஞ்சஸ் எப்படி எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு 3 months இந்த பேச்சுலர்ஸ் ரூமில் தானே இது பண்ணியிருப்பாங்க. எனக்கு அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து பசங்க கூட தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் தனி ரூம். என் கூட இருந்த என் காலேஜ் பசங்க தானே, அவங்களுக்கு ஆல்ரெடி என்னை பற்றி தெரியும்ல. ஸோ அவங்களாம் வந்து என்னை எப்போவுமே தனி ரூமில் தான் தனியாக இருந்துக்கோ, என்னோட விஷயங்களை அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் இருந்ததுனால நான் அதை கொஞ்சம் அதில் உங்களுக்கு இன்னும் வசதியாக இன்னும் கொஞ்சம் படித்த பசங்களே வந்ததுனால நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒரு 3 months நல்லா போயிட்டு. நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்க? நான் இங்கே ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம், தனியார் நிறுவனம், ஜுவல்லரி சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் பண்ணுற நிறுவனம். ஸோ மணப்பாக்கத்தில் தான் தங்கியிருந்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கிராமத்தில் இருந்து சென்னையை பார்க்குறப்போ அப்படி அவ்வளோ பெருசாக பார்ப்போம்ல, இவ்வளோ பெரிய ஊரா, இவ்வளோ பெரிய மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆஃபீஸில் சேர்ந்து 2000 நடக்குதா? ஆமாம், இல்லை 2010, 11, 9 அந்த பீரியடில் நடக்குது. ஸோ 9 to 11 அந்த பீரியடில் நடக்குது. ஸோ எங்கள் ஆஃபீஸில் நான் சொல்லும்போது நான் மெதுவாக சொல்கிறேன் எங்கள் எம்டியை பார்த்து, சார் நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நல்ல ப்ரோக்ராமர், ஆமாம் நல்ல ப்ரோக்ராமரு, கொஞ்சம் டேலண்டட் பர்சன் அப்படின்னு தெரிய ஆரம்பித்த உடனே அந்த பேச்சு வர்ற நேரத்தில் நான் அப்படி நைஸாக சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸு என்னோட சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க சார், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக இதில் ஜெயிச்சு வருவோம் அப்படிங்கிறத கேட்டவுடனே அவர் அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்டு அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் நடந்தது. அக்செப்டன்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக வரல. என்ன ஆரம்பிச்சிட்டேன்னா ஓகே நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேயே என்னோட இது கட் ஆகிடுச்சு. எங்கே நான் அக்காமடேஷன் கொடுத்தாங்கல்ல, என்னோட அக்காமடேஷன் கட் ஆகிடுச்சு, சேலரி ரெடியூஸ் ஆகிடுச்சு, எல்லாமே டக்கு 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 மாற நடக்குது. ஆனால் இது எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு நீங்கள் திருநங்கைன்னு சொன்ன அடுத்த நொடியில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகின உடனே சரி நம்மளை ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லும்போது நம்மளை வந்து கஸ்டமர் சப்போர்ட் சைடு போட்டுட்டாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் சைடுங்கிறப்போ நான் வெளியில் எல்லா கஸ்டமர்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அங்கே வந்து நான் ஹார்மோன் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னோட பாடி ஃபிசிக்கலாகவே ஒரு டிரான்சிஷன் பீரியடில் ஒரு ட்ரான்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தெரியும். அவங்க வந்து கிண்டல் பண்ணுறது, உங்களை சாருன்னு கூப்பிடவா மேடம் கூப்பிடவா, நீங்கள் சாரா மேடமா, நீங்கள் என்ன பனியன் போடாமல் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன், நான் வேலை பார்க்க வந்திருக்கேன், வேலையை மட்டும்தான் நீங்கள் என்ன கேட்கணும், என்னோட தோற்றத்தை பற்றி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப என்னால் தாங்க முடியல. சொசைட்டி வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒன்றும் வேலை கொடுக்க முடியும் இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க, அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் இங்கே சென்னைக்கு வாமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி வந்துட்டேன். இல்லை கஸ்டமர் சைடுக்குங்கிறப்போ நான் வந்து கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர் பலதரப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் இது பண்ணுற மாதிரி. இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆஃபீஸில் வந்து நீ வாமான்னு சொன்னாங்கல்ல, ஆஃபீஸ்க்கு வாமான்னு சொல்லும்போது ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். அப்போ தான் எம்டியே ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ ஒன்று பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்குமா, அப்புறம் எப்படிமா இது பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னொன்னா சரி ஒரு 1 week டைம் கொடுமான்னாங்க. நான் மறுபடியும் 1 week சரி இருக்கட்டும், ஆனால் அந்த 1 week வேலைக்கு வராதுன்ட்டாங்க. நான் அந்த நேரத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டு இப்போ ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம
ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில். அவங்களும் நானும் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ, டிவி இன்டர்வியூ, சத்யம் டிவின்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு இந்த மாதிரி கால் பண்ணி காலர்ஸோட கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ. அவங்களும் இன்னொரு டிரான்ஸ்மனும் வர வேண்டிய சூழல். ஸோ அவங்க கூட நான் போயிருந்தேன், சும்மா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும்ன்ட்டு. இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போன நேரத்தில் இன்னொரு டிரான்ஸ்மன் வர வேண்டியவங்க வரல. அப்போ என்கிட்ட வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்கள, நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் மீடியாவில் பேசுகிறேன். ஸோ அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்குது. அது முடித்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னோட எம்டி ஃபேமிலி எல்லாருமே பார்த்துருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து நீ நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துருமான்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே பயங்கர ஷாக். ஆஹா ஓகே சூப்பர், எப்படி வர சார்னா, நீ எப்படி வரணும்னு நினைக்கிறேன் அப்படி வாங்கினோன்னா நான் மறுநாளே சுடிதார், ஆமாம் சுடிதார் போட்டுட்டு பயங்கர ஒரு அந்த ஸ்டைலிஷ் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பெருசாலாம் தெரியல இல்லையா. அதுக்கு முன்னாடி போடுவீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடியுமே நான் எப்படி போடுவேன்னா, நம்ம இந்த ஐடி ஃபீல்டுல இருக்கிற விமன் இப்போ ஒரு ஷர்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷர்ட் போடுவேன். பெண்களுக்கான உடை, அந்த பெண்களுக்கான உடை தான் நான் போடுவேன் மேக்சிமமே. அந்த மாதிரி ஷர்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறது, அது பார்த்தாலே உங்களை வந்து பொண்ணு மாதிரி தான் இருக்கும். நீங்களா ஒரு விஷயத்த பேசினா தான் அப்படி வரும். ஸோ சுடிதார் போடுறதுங்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறப்போ வா நாம் ரொம்ப திருப்தியாக ஃபஸ்ட் டைம் சுடிதார் போட்டு நாம் வேலைக்கு போகிறோங்கிறது தான் எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாம் இப்படி தான் இருக்கணுங்கிற, ஏன்னா நான் அதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். நான் ரொம்ப இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்ததுனால ஸோ வேலைக்கு போக ஆரம்பித்தேன். சேலரி கம்மி தான், அண்டு இது எல்லாமே அக்காமடேஷன் எல்லாமே நானே பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹாஸ்டலுக்கு இல்லை எதுவுமே கிடைக்கல. ஸோ எல்லாமே கொஞ்சம் இதாக தான் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நாம் இங்கே ஒரு வேலை இருக்குது கையில் அப்படிங்கிறப்போ அடுத்த கட்டமாக எல்லாருக்கும் ஒரு ஹோப் வரும்ல, நம்ம ஏன் சர்ஜரி பண்ணி முடிக்கக்கூடாதுன்ட்டு நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே லோன் போட்டு சர்ஜரி பண்ணி முடித்தேன். ஸோ சர்ஜரி பண்ணி முடிச்சு, ஸோ அப்போ கூட வந்து நீங்கள் லோன் அடைப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, உங்கள் ஆளுங்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்கு, நான் ஆஃபீஸில் வேலை பார்த்து லோன் முடித்து அடுத்த நாளே ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன். சாரி சார் நான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னோடனே, ஏம்மா ஒர்க் பண்ணலாமா? இல்லை எனக்கு அடுத்த கட்ட வேலை இருக்குது அப்படின்றப்ப தான் நாங்கள் வந்து ஏன் நம்ம வந்து ப்ரைவேட் செக்டரில் ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் செக்டரை நாம் ஏன் தொடாமல் இருக்கிறோங்கிறது தான் அதில் இருந்து தான் அந்த கேள்வி. சரி இப்போது நாம் வந்து கம்யூனிட்டிக்கு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் வந்து டிஎன்பிசி தேர்வு எழுதுறதுக்கு அப்ரோச் பண்ணுறோம். அவங்க வந்து அலௌடு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அலௌடு கிடையாதுன்னு ஆர்டிஐலேயே சொல்கிறாங்க. அந்த காலமே இல்லை, திருநங்கைகள் தேர்வு எழுத அனுமதி இல்லை, அவ்வளோ அந்த வார்த்தை எக்ஸாக்டாக இருக்குது. அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடலாம், நீதிமன்றத்து மூலமாக பேசலாம்னு சொல்லும்போது 2013 முதல் முறையாக டிஎன்பிசி தேர்வு எழுதுவதற்கு திருநங்கைகளுக்கு அனுமதி வழங்கணும், திருநங்கைங்கிற ஒரு நீங்கள் வழக்கு போட்டுறீங்க. ஆமாம், வழக்கு போட்டு அது ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து திருநங்கை ஸ்வப்னா அப்படிங்கிறவங்க வந்து தேர்வு எழுதுகிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இந்த வேலை வாய்ப்பில் என்ரோல்மெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் பதிவு பண்ணோன்னா இது கிடைக்கும். இங்கே வந்து வேலைவாய்ப்பு என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்குமே நாங்கள் ஸ்ட்ரகிள், அங்கேயும் ஃபைட் பண்ணோம், அங்கேயும் பிரச்சனையானுச்சு. ஸோ அதில் இருந்து ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆனிச்சு. வேலைவாய்ப்பு என்ரோல்மெண்ட் பண்ணோம், அப்புறம் டிஎன்பிசி தேர்வு எழுதுறதுல, அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து திருநர் மக்கள் படிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் டிப்ளமோவில் இது எடுத்திருக்கேன்ல, ஸோ அதை வச்சு நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறேன். என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். அது மூலமாக திரும்ப இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறோம். இன்ஜினியரிங் சீட்லேயுமே ப்ரைவேட் காலேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் நான் இது வந்து சொசைட்டி பண்ண அப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இது கவர்மெண்ட் பண்ணுற அப்ரெஷன் அதுக்கு மேலே ஆக ஆரம்பிச்சு, அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்ஜினியரிங் காலேஜில். ஏன் நான் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல் திருநங்கையாக காலேஜுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கேன், வித் 95% அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் கவர்மெண்ட் காலேஜ் கொடு, ப்ரைவேட் காலேஜ் நான் இருக்கிறது சென்னை, காலேஜ் வந்து அரக்கோணம் பக்கத்தில், அரக்கோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜ். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி அங்கே படித்தேன். இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாம், 3 வருஷம் நான் அங்கே
அப்போ வந்து நான் என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட படிக்கிறேன். கிரேஸ் பானுவா படிக்க போறது இருக்குல்ல, அது வந்து இன்னும் உங்களுக்கு கிரேஸ் பானுன்னு பேர் யார் வச்சா? எங்க அம்மா வச்சது. ஸோ இதுல வந்து பானுன்னு சொல்லி தான் எங்க அம்மா வச்சது. சாரி, கிரேஸ்ன்னு சொல்லி தான் எங்க அம்மா வச்சது. பானுங்கிறது வந்து என்னோட 3rd இயர் டிப்ளமோ படிக்கும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து என்னோட ஃபீஸ் கட்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து அவங்க ஃபேமிலியில் பானுன்னு ஒரு பெண்களை வந்து பானுங்கிற பேர்ல கூப்பிடுவாங்க போல. ஸோ அவர் பானுன்னு சொல்லி என்ன கூப்பிடுவார். ஸோ அதனால ஸோ அதனால நான் அதை ரெண்டையும் அவரோட ஞாபகார்த்தமா வைக்கணுங்கிறதுக்காக நான் கிரேஸ் பானுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டேன். கிரேஸுங்கிறது அம்மா வச்சது. இன்ஜினியரிங் முடிச்சீங்க? ஆமா, இன்ஜினியரிங் முடிச்சு, இன்ஜினியரிங் வந்து நான் கிரேஸ் பானுவா படிச்சதுனால, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டு பேர் மாற்றங்கள்லாம் பண்ணிட்டீங்க? ஆமா, அதுல வந்து இந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே பண்றோம். ஓ சரி சரி. பேர் மாற்றத்திற்கான ஸ்ட்ரகிள், இந்த ஸ்ட்ரகிள், அதில் ஸ்ட்ரகிள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்தியாவிலே முதல் திருநங்கை மருத்துவக் கல்லூரி மாணவி, சித்த மருத்துவத்தில் சேர்த்து வச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு. ஸோ இது ஒவ்வொருத்தரையாக உருவாக்க ஆரம்பிக்கிற ஒரு பிரித்திகா யாஷினி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளாக பண்ணி ஒரு விஷயங்களும் கொண்டு வரும்போது அந்த டோர்ஸை உடைக்க ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் வந்து எதை செய்யுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி கடைசியில் நாங்கள் வந்து ரிசர்வேஷன், திருநர் மக்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அது இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2011-12 தொடங்கி இன்னும் அது வந்து தீர்வு கிடைக்கல. ஆனால் நீதிமன்றம் பல முறை வலியுறுத்திடுச்சு, நீங்கள் வந்து திருநர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தாகணும், நமக்கு திருநர் பாதுகாப்பு உரிமை சட்டம் அதுவும் வந்துடுச்சு. அதுக்கும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி ஒரு விஷயங்களையும் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அட்லீஸ்ட்ங்கிறத தாண்டி ஒரு பேசிக் ரைட்ஸ்ன்னு இருக்குல்ல, காலகாலமாக பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷங்களுக்கு மேலாக நான் பாலியல் தொழில் தான் பண்ணுற, பிச்சை தான் எடுக்கிறேன். நான் வந்து எனக்கு கல்வி வேணும், வேலை வாய்ப்பு வேணும், சுயமரியாதையா வாழணும், அண்ட் ஒரு டிக்னிஃபைடான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு என்ன தேவை, அடிப்படையான உரிமை தான் நான் கேட்குறேன். அந்த உரிமையை ஏன் இங்கே கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க? நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஆனால் அப்பீல் போறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய வேதனையே. நீதிமன்றம் சொன்னவரை செய்யணும்ல, செய்யணும். அந்த அப்பீல் போறது ஒரு சமூக நீதியை நான் வந்து கொண்டு போறேன், சமூக நீதியை நிலையாட்டுறேங்கிற சமூக நீதி பேசுகின்ற இந்த அரசு போறதுதான் மிகப்பெரிய ஒரு வழியா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இவ்வளவுக்கும் அந்த பெயர் வந்து திருநங்கைங்கிற பெயர் வைக்கிறீங்க. நான் இதுல எல்லா இடத்துலயும் பதிவு பண்றதுதான், இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு சமூகத்துக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது. இந்த சமூகம் ஐயோ பாவம்பா, அவங்களோட நலன், ஆமா அவங்களோட நலனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், 2 தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், உரிமை கேட்க. ஆமா, அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா 2 தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம், இட்லி பாத்திரம் வாங்கி கொடுக்கலாம், நான் வந்து ஒரு மானியம் கொடுக்கலாம், நான் வந்து உனக்கு வந்து எஜுகேஷன்ல உள்ள அலோவ் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்களை நான் செய்வேன். ஆனா உரிமை கேட்டு நீ என் பக்கம் வரக்கூடாது, சுயமரியாதையோட நீ என் பக்கத்துல வரக்கூடாது. உரிமை கேட்டு நீ என் பக்கம் வந்தானா நான் அப்பீல் போவேன். அதுக்கு இந்த சாட்சி தான் வந்து 6 திருநங்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட 2 முறை சொல்லிட்டாங்க, அந்த 6 திருநங்கைகளுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, அவங்களுக்கு பிசிக்கலுக்கு அலோவ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அந்த பிசிக்கலுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது. ஸோ அவங்க பீரியட் ஆஃப் டைமில் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நம்ம நேரடியாகவே அவங்க கூட ஃபைட் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சரி இந்த அரசு நமக்கான அரசு, நமக்கு ஏதாவது செய்வாங்க, நல்ல விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இதை செய்வாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போதான் வந்து இல்லை அவங்க அப்பீல் போயிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது என்ன, அப்போ எங்க இருக்கு சமூக நீதி? நீங்க வந்து தேவையே இல்லையே. நாம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க வந்து நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உரிமை சார்ந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நலன் சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷனை தான் கொடுக்கும், உரிமை சார்ந்த விஷயங்கள் தான் பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ உரிமை சார்ந்த விஷயங்கள்ங்கிறப்போ இதையும் நீதிமன்றம் வலியுறுத்திடுச்சு, நீங்க வந்து கல்வி வேலை வாய்ப்புல
தனி இடஒதுக்கீடு கொடுப்பது சம்பந்தமாக முடிவெடுங்கன்னு சொல்லிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நீண்டுகிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர இந்த ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு, இவங்க முடிய போறாங்க, ஆட்சி முடியவும் போகுது. இப்போ நீங்க அந்த பிஇ முடிச்சீங்கல்ல, அதுக்கப்புறம் வேற திரும்ப பணி எதுவும் சேர்ந்தீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் நாம ஓனா பிஸ்னஸ் பண்றதும் அண்ட் ஃப்ரீலான்ஸா சாஃப்ட்வேரிங் இது பண்றதும் நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வந்து ஒரு பதிப்பகம் தொடங்கணும், ஒரு புத்தகம் எழுதி நான் என்னோட புத்தகத்தை வெளியிடலான் இருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பப்ளிஷர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் அங்கே டிஸ்கிரிமினேஷன் வந்துச்சு. அப்போ ஏன் நாம ஓனா பப்ளிஷிங் இது தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி ஓனா பப்ளிஷிங் ஹவுஸ் தோணும். இன்னைக்கு அது நல்லா போயிட்டு இருக்குது பப்ளிஷிங் ஹவுஸ். ஸோ நிறைய திருநர் மக்களுடைய எழுத்து. அரசு வேலைக்கு நீங்க அரசு வேலைக்கு நான் முயற்சி பண்ணலை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை கோர்ட்டு இதுலயே போய்கிட்டே இருந்ததுனால நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலை. உங்களுக்கு இந்த வழக்கெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு வழக்கறிஞர்கள் அணி ஆமா 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 கண்டிப்பா சொல்லணும்ல. நிச்சயமா. ஏன்னா நம்ம வழக்கறிஞர் சஜீவ்குமார் சார் தான் வந்து இனிஷியலா ரொம்ப உரிமையாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர். ஏன்னா நாங்கள் முதலாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். நாங்கள் வந்து போராட்டத்துக்கு அனுமதி வேணும்னு வழக்கு போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து வழக்கறிஞர் பாரிவேந்தன் அந்த தோழர் தான் வந்து எங்களுக்கு உண்ணாவிரதத்துக்காக கேட்டிருந்தப்போ அந்த வழக்கை எடுத்து நடத்தினார். அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போது தான் ரிசர்வேஷனுக்காக சம்மந்தமாகவும் இந்த டிஎன்பிசி வழக்கும் பண்ணணும். நமக்கு இவ்வளோ பெரிய கோர்ட்டில் இத்தனை பேர் முன்னாடி யார் பேச போறான்னு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பின்னாடி இருந்து ஒரு வழக்கறிஞர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த வழக்கறிஞர் தான் சஜீவ்குமார் சார். அவர் எதுவுமே பேசல, விசிட்டிங் கார்டு கையில் கொடுத்து நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்னாரு. மறுநாள் அவங்க ஆஃபீஸ்க்கு போனோம். பயங்கரமாக ரிசீவ் பண்ணார். என்ன எல்லாமே ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்துச்சு. டக்குன்னு இது பண்ண உடனே சார் வந்து என்னம்மா என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ ஃபேஸ் பண்ணுறோம் சார், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, பரவாயில்ல நம்ம ஃபைல் பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லும்போது பவானி சுப்ராயன் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க வழக்கறிஞராக இருக்கும்போது எங்கள் வழக்குகளை எல்லாம் அவங்க அந்த டீம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்னா கொத்தாரி அப்படின்னு சொல்லி பெங்களூரில் ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் நேஷனல் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சமூக பார்வையோட அவங்கள வந்து நம்ம வந்து சென்சிட்டைஸ் பண்ணோம். இந்த கட்டணங்கள் வாங்குறாங்களா இல்ல, யாருமே எங்க கிட்ட கட்டணங்கள் வாங்கணும். இது எல்லாமே ஒரு சமூக, இது எல்லாமே சமூக சிந்தனையில அவங்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சொல்லப்போனா சஜீவ் சார்லாம் வந்து நானும் பிரித்திகா நாங்களாம் வந்து அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற நேரத்துலலாம் வந்து போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்பிட்டியாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிடாம பட்னியாக கடந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்தோம் அந்த பீரியட் ஆஃப் டைமில். எப்படியாவது நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா, எங்கேயாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு பெரும் ஏக்கத்தோடு இருந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து பசி எங்களுக்கு பெருசாக தெரியல, ரொம்ப பயங்கரமாக ஒரு நாளைக்கு 2 வேளை 1 வேளை இப்படி தான் சாப்பிடக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஸோ நல்ல சாப்பாடே நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ அப்போ இவர் வந்து கேட்கும்போது சாப்பிட்டியாமா, முதல்ல நீ போய் சாப்பிட்டு அப்போ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்புவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான நபர்கள், அந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்கள். இவங்க எல்லாருமே வந்து இந்த திருநர் மூமெண்ட் இருக்குல்ல, இந்த இன்னைக்கு இந்த இயக்கம் ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸோடு நிற்குது இல்லை, திருநர் விடுதலைக்காக ஒரு இயக்கமாக இருக்கும்போது வழக்கறிஞர்கள் எங்கள் கூட போராடின சக போராளிகள் இருக்கிறாங்க. தோழர் சாலமன், தோழர் டிஎஸ்எஸ் மணி, தோழர் ராகவ்ராஜ், ஸோ இந்த தோழர் சந்தோஷ், ஸோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து தோழர் சிவகுமார், இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எங்கள் கூட பயணித்தாங்க. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓகே இந்த மக்கள் உங்களுக்கு அந்த ஆண்கள் மீதான அந்த வெறுப்பு அதெல்லாம் அப்பவே உடஞ்சிருச்சு. நான் கல்லூரி இதுலயே நான் உடஞ்சிருச்சு. ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். ஆமா, ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தப்பவே அப்பவே உடஞ்சிருச்சு. அப்பவே ஓகே நாம அந்த பார்வையில பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியரா அப்போ ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சொசைட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த நபர்கள், இந்த மனிதர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பேராசிரியர் சரஸ்வதி தோழர், இவங்களெல்லாம் தொடர்ந்து அந்த பெண்ணிய இயக்கங்கள், பெண்ணிய தோழர்கள், சிவகாமி தோழர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நாம் போக வேண்டிய பாதை நிறையா இருக்குது. பெண்கள் எப்படி உங்களை ஏற்றுக்கிறாங்க? ஸோ பெண்கள் இயக்கங்கள் வந்து பார்க்கும்போது சக பெண்களாக தாமி இயக்கசால இருக்கிற தோழர்கள் எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்ப காலகட்டங்களில். தோழர் அன்பரசன் இவங்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க.
அண்ட் அப்போ வந்து பெண்களுக்கான விடுதலை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது மற்ற இயக்கங்கள் எல்லாம் பெண்கள் இயக்கங்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்கும்போது நாம் யாரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்ட நபர்கள் வந்து பெண்கள் இயக்கம் தான். ஏன்னா பெண்களுக்கான விடுதலை நோக்கி எப்படிலாம் போனாங்க, பெண் விடுதலை எப்படி சாத்தியமாச்சு, அவங்க கல்வி கிடைச்சதுனால என்ன மாதிரியான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை நாம் கம்யூனிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுனால திருநெல் மக்களுக்கு நாம் பெண்கள் இயக்கத்தை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறணும்னு சொல்லி அதில் கொண்டு போக ஆரம்பித்தோம். ஸோ அதில் நிறைய பெண் இயக்கங்கள்லாம் வந்து உழைக்கும் பெண்கள் கூட்டமைப்பு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் கூட்டமைப்புலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தலித் பெண்களுடைய இயக்கங்கள், தலித் மூமெண்ட்ஸு, இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி ஒரு கிராஸ் மூமெண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனால் இன்னொரு மூமெண்ட் கூட நம்ம இணையிற மாதிரி வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அது வந்து சாலிடாரிட்டி ஆகி இந்தியா முழுக்க பேசப்படுது. ஸோ இந்த ஓரளவுக்கு பொருளாதார ரீதியில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கு. ஸோ இப்போ பொருளாதார ரீதியாகவும் நம்ம பாதுகாப்பான ஒரு சூழலுடைய கணினி துறை சார்ந்த வேலைகள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இதுவும் போயிட்டு இருக்கு. அந்த வேலைகளில் அரசு தரப்பு பங்களிப்புகள் இது இருக்கா? அரசு தரப்பு வந்து வழக்கமான தனியார் இதில் தான் இருக்கீங்களா? இல்லை, அரசு தரப்பில் வந்து நம்ம நிறைய சென்சிட்டைஸ் பண்ணிட்டோம். எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வந்த சேஞ்சஸ் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் சந்தீப் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு திருநங்கை வில்லேஜை வந்து உருவாக்கியிருக்கிறோம், ஒரு கிராமத்தை உருவாக்கணும். ஸோ அந்த டைமில் அரசு அதிகாரிகளுடைய பார்வைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாங்கள் அந்த வில்லேஜ் உருவாக்கும் போது நீங்களே உருவாக்கு. ஆமாம், நம்ம நான் கேட்கறது வந்து அரசு உதவி இல்லாம தனியா நீங்க ஒரு கிராமத்தை இல்ல அரசு உதவியோட பண்ணது. ஏன்னா நம்ம அரசு ஸ்ட்ரக்சர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுனால எந்த ஆட்சியில நடக்குது அது வந்து ஏஐடிஎம்கே பீரியட்ல நடந்தது. ஸோ அதுக்கு யாரு முன்னெடுப்பு செஞ்சா? அதுக்கு வந்து சந்தீப் நந்தூரின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம நண்பர். ஆமா, திருநெல்வேலி. நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியுது. நல்ல விஷயத்தை செஞ்சா யாரு சந்தீப் நந்தூரி இல்ல, யாரு பழனிசாமி யார் செஞ்சாலும் யாருனாலும் பாராட்டுதான் தான். ஏன்னா நானும் அந்த வில்லேஜ் உருவாக்கும் போது ஏஐடிஎம்கேல இருக்கக்கூடிய இவர் அமைச்சராக இருந்த கடம்பூர் ராஜு சார் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். அண்ட் சந்தீப் நந்தூரி சார் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. சந்தீப் நந்தூரி அவரோட இனிஷியேட்டிவ்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அதிகாரிகளுடைய பார்வை மாற ஆரம்பிச்சிச்சு. இதை கம்யூனிட்டியில் எப்படி தலைமையில இருந்து ஒரு மாற்றத்தை அணுகும் போது அடுத்த நிலையில இருக்கிறவங்க என்னன்னா அவர் தான் ஒரு அரசு அதிகாரி எங்களை உட்கார வச்சு அவருக்கு ஈக்குவலாக சேரில் உட்கார வச்சு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டவர். அண்ட் அங்கே இருக்க திருநங்கைகள் அங்கே இருக்கிறவங்க ஒரு 30-40 பேரை வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பேசிக் ஐடி கார்டு கூட கிடைக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் கோவில்பட்டியிலன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு. வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, பெக்கிங் போகிறதுலையும் நிறைய சிக்கல் இருக்குது. அண்ட் ஆட்டத்துக்கு போகிறாங்க நிறைய பேர், அதுலேயுமே நிறைய சிக்கல் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த இதை சொல்ல உடனே அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இலவச வீடுகள் வேணும், இலவச வீட்டு மனை வேணும், ஃபஸ்ட்டு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அண்ட் அது கூட சேர்த்து வீடு வேணும்னு சொல்லி கேட்டோம். அது கூட சேர்ந்து தொழிலும் செய்யணும் அப்படிங்கிறது கேட்டோம். ஸோ இது எல்லாமே உட்கார்ந்து பிளான் பண்ணி அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதனால தான் சந்தீப் அவரோட பேரில் தான் நம்ம சந்தீப் நகர் ஃபார்ம் பண்ணது. ஸோ சந்தீப் நகருங்கிற ஒரு வில்லேஜில் 30 திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா ப்ளஸ் வீடு ப்ளஸ் அவங்க தொழில் பண்ணுவதற்கு கறவை மாடுகள் கொடுத்து பால் பண்ணை வச்சு கொடுத்து மந்தித்தோப்பு திருநங்கைகள் பால் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒன்று உருவாக்கி கொடுத்து அது மூலமாக பால் உற்பத்திலாம் செய்ய வச்சு ஸோ இட்ஸ் லைக் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட்டப்பாக செட் பண்ணும். இதை நான் ரொம்ப வார்த்தைகளாக சின்னதாக சொல்கிறேன். பயணம் வந்து இட்ஸ் ஹியூஜ். ரொம்ப டூரிங் கோவிட் பீரியடில் நடக்குது இது எல்லாமே. ஸோ கோவிட்ல எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு தெரியும். அந்த பீரியடில் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். அரசு அதிகாரிகள் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் அரசு அலுவலகங்களுக்கு போனாங்கன்னா முதல்ல எல்லா அதிகாரிகளும் சொல்கிறது வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி மரியாதை வந்து. ஸோ அந்த மரியாதை சக மனிதர்களாக ட்ரீட் பண்ணுற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த ஒரு சேஞ்சஸ் வந்து நாங்கள் அதை பண்ணோம் அரசு அதிகாரிகள் மத்தியில்.
சமீபத்தில் சீமான் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி உரையாடலில் வந்து திருநங்கைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம், தேர்தலில் போட்டியிடுற வாய்ப்புகள்லாம் கொடுக்குறோம், அவர்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், அதை எங்கள் இதில் குடும்ப இதாக வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் இந்த எல்ஜிபிடிங்கிற இந்த இதை வந்து நாங்கள் வந்து இயற்கைக்கு மாறானதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அதில் பல பேரும் அதை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை அதில் சீமான் அவர்களுடைய பார்வை சரியா? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து சீமான் அவர்கள் வந்தோட பார்வை இன்னைக்கு சொசைட்டியில் என்ன பொது புத்தி இருக்கோ அந்த பார்வையை அவர் வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் திருநெல் மக்களை வச்சே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் அலி 9 உஸ்ஸு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு சொசைட்டி இன்னைக்கு திருநெல் மக்கள் இருக்காங்க, அவங்கள நாம் ஏற்றுக்கிறணுங்கிறதுக்கு இட்ஸ் அ லாங் ஜேர்னி, ஒரு ஸ்ட்ரகிள். அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்ஜிபி சமூக மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை பேச வரும்பொழுது நாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அநீதி. ஸோ அவங்களுடைய உரிமை, அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன இப்போ இது பண்ணுறாங்க, அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில் எந்த விஷயங்களும் நாம் பண்ண முடியும், எந்த விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ இந்த கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அதுதான் சொசைட்டியில் அவங்களுக்கான ஒரு நிகழ்வாகவும் நான் பார்க்குறேன். ஸோ கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணுற ஒரு இடத்துல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. பட் கம்பேர் வித் டிரான்ஸ் கம்யூனிட்டி, எல்ஜிபி மக்கள் வந்து நிறைய ப்ரிவிலேஜ் இருக்க தான் செய்யுது அவங்களுக்கு. அவங்க அந்த ப்ரிவிலேஜை அவங்க யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இவருமே இல்லை, சமீபமாக இது கொஞ்சம் அதிகமான மாதிரி. அதுதான் விசிபிலிட்டி. நீங்கள் வந்து விசிபிலிட்டியாக தான் பார்க்கணும். அதை எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தெருவுக்கு ஒரு ஊருக்கு ஒரு திருநங்கையை தான் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 10 திருநங்கையாவது பார்க்குறீங்க. அதுக்கு பேர் விசிபிலிட்டி. அதே மாதிரி தான் இதுவும் ஆரம்ப காலகட்டங்களில் கேர் லெஸ்பியன்ஸு எல்ஜிபி சமூக மக்கள்லாம் இருக்கிறாங்க, காலகாலமாக இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வரலாறுலாம் எல்லாமே இருக்கதா செய்யுது. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ் சமூகம் அவர்களை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு புதுசாக இருக்குது. அப்போ அந்த கையாளுவதற்கு அவங்ககிட்டே கேளுங்க. இப்போ உங்களுக்கு திருநங்கைகளுக்கு இருக்கிற சிக்கல் மாதிரி அவங்களுடைய சிக்கல் கிடையாது. இப்போ அதை நம்ம சில இதை வந்து இதை சொல்லுவோமே, இப்போ பாலியல் ரீதியான சில இதுகளை பார்க்குறாங்க, அல்ல ஈர்ப்பு வேற ஒருத்தங்களுக்கு, அந்த மாதிரியான ஈர்ப்பு சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறது அது குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் தானே? இல்லை, நீங்கள் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் தான் கொஞ்சம் எல்ஜிபி டேர்ம்னு இருக்குல்ல, எல்ஜிபிக்யூ டேர்மில் இதில் வந்து லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், இன்டர்செக்ஸ், கொயர் கம்யூனிட்டி மக்கள், இது எல்லாமே அதில் இருக்குது. டிரான்ஸ் மக்கள் இவங்களெல்லாம் அதில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த பைசெக்சுவல் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இது எல்லாமே வரும். இந்த ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் உண்டான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த டேர்மில் ஏதோ ஒரு கேட்டகரியில் உள்ள வரத்தான் செய்வாங்க. ஸோ இவங்க அதிலிருந்து பிரிஞ்சு வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே வர்ற நபர்களை பற்றி தெரிந்து கொள்வதான். இப்போ நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சக மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதை நாம் செய்யணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து யாரு, அவங்க சொல்கிறாங்களா, அவங்களோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம சமூகத்தில் ஒரு பகுப்பாய்வு பண்ணுவோம்ல, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான உரிமைகளை முன்னெடுக்கிறாங்கங்கிறது, அது வந்து நிச்சயமாக நாம் எப்படி அனலைஸ் பண்ணுமோ அனலைஸ் பண்ணி கொடுப்போம். இங்கே வந்து நான் என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. நான் ஏன்னா பாலிசி லெவலில் போகுதுங்கிறப்போ இங்கே இது வந்து என்னோட சட்டம் ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வேற அவங்க வேற, அவங்களுக்கு என்னையும் கம்பைன் பண்ணாதீங்க, தனியாக கொடுங்க, அவங்களுக்கு தனியாக கொடுங்க. அதுதான் நம்ம ஸ்ட்ராங்காக சொன்ன டிமாண்டா. அதையும் தான் கோர்ட்டும் தெளிவாக சொன்னுச்சு. இல்லை, அது அந்த மக்கள் கொஞ்சம் வந்து வர்க்க ரீதியாகவும் மேலே கிளாஸ் ப்ரிவிலேஜ் பீப்புளும் இருக்கிறாங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளும் இருக்கதான் செய்கிறாங்க. இதில் இவங்க தான் இவங்க இருக்காங்கன்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஏன்னா சொசைட்டி ரீதியாக எல்லா வகுப்பினரும் இருக்குதான் செய்கிறாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அந்த கேட்டகரியில் இருக்குதான் செய்கிறாங்க. எல்ஜிபிக்யூ கேட்டகரிலையும் இருக்கிறாங்க, இங்கே டிரான்ஸ் கேட்டகரிலையும் எல்லாருமே இருக்குதான் செய்கிறாங்க. இப்போ திருநங்கையர் இதில் வந்து சாதிய பாகுபாடுகள் இருக்கா? சாதி எல்லா இடத்துலையும் இருக்குங்க. சாதி இல்லாத இடம் எங்கே இருக்குது? இங்கேயும் இல்லாமலாம் இருக்கும், இங்கேயும் இருக்கதான் செய்யுது, சாதி இருக்கதான் செய்யும். ஸோ
ஸோ எல்லா இங்கேயும் திருநர் சமூகத்து மத்தியிலும் சாதி இருக்குதுன்னு நான் 15-16 வருஷங்களாக பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா சாதிய ரீதியான அடக்குமுறையை நாம் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோன்னு இருக்குது. ஃப்ரம் த சைல்டுஹுட்லேருந்து எனக்கு பாலின ரீதியான அடக்குமுறை ஒரு பக்கம் இருந்தாலும் சாதி ரீதியான அடக்குமுறையும் தொடர்ந்து பின்னாடி வந்துட்டே இருக்குதுல்ல. அப்படி இருக்குங்கிறப்போ சாதி இல்லைன்னு சொல்கிறவங்கள அவங்களாம் வந்து திருநங்கைகளுக்குள்ளேயுமே நீங்கள் சாதிய இடஒதுக்கீடு கேட்பீங்களா? ஆக்சுவலி நம்ம கேட்குற இடஒதுக்கீடு ஹரிசாண்டல் இடஒதுக்கீடு தான். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இப்போ எஸ்சி எஸ்டி பெண்கள் மற்ற பெண்கள் எல்லாருக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு இருக்குது இல்லை, அதே மாதிரி திருநர் மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க. அண்ட் அவங்களுடைய சமூகத்தில் இருந்து தனி இடஒதுக்கீடு கொடுங்க. அதுக்காக அவங்க காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணலன்னு ஆக முடியாதுல்ல. இப்போ நான் வந்து திருநங்கை ஆயிட்டேன், அதனால எனக்கு சாதி ரீதியாக என்னை யாரும் பார்க்கறது கிடையாது. கம்யூனிட்டி முதன்மையாக வந்து திருநங்கையாக தானே வந்து உங்களை புறக்கணிக்கவோ ஏற்கவோ செய்வாங்க. உங்களை இப்போ நீங்கள் சொல்லாத வரைக்கும் எனக்கு உங்கள் சமூகம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை சாதி ரீதியாக அணுகல இல்லை, உங்களை எனக்கு நீங்கள் சொன்னா தான் எனக்கு தெரிய போகுது. ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு திருநங்கைன்னு தெரியுது. அப்போ நான் உங்களை புறக்கணிக்கவோ ஏற்கவோ திருநங்கையாக தானே செய்ய முடியும். நீங்கள் சாதியை கொண்டு வர வேண்டிய இல்லை. சாதி ரீதியாக நான் எந்த இடத்துல என்ன அடையாளப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. கல்வி நிறுவனங்கள் நீங்க அடையாளப்படுத்துறீங்க, அதான் சொல்ல வரேன். கல்வி நிறுவனங்கள்லையும் இதுலயும் என்ன நான் உள்ள நுழையிறதுக்கு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற டூல் என்ன, உள்ள நுழைய வைக்கிறது எது? சாதி. அதுக்கு நீங்க வந்து ஆணா இருக்கிறீங்க பெண்ணா இருக்கிறீங்க, அதனாலதானே அந்த இதுக்குள்ள போக. இப்போ நான் திருநங்கையா இருந்தாலுமே உன்கிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கான்னு தானே கேக்குறாங்க. அப்ப நீங்க திருநங்கைக்கான இடஒதுக்கீடு கிடைச்சுன்னா இந்த பிரச்சனை வராதுல்ல உங்களுக்கு? நீங்க ஜென்ரலா எல்லா திருநங்கையும் ஒன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டு வைக்கும்போது, இப்ப நான் எஸ்சி எஸ்டி திருநங்கை, நான் ஒரு ஆதிவாசி திருநங்கை, என்னோட வாழியல் சூழல் வேற, நான் அனுபவிச்ச சாதி ரீதியான சிக்கல்கள் வேற. இப்போ ஒரு அப்பர் கிளாஸ் ப்ரிவிலேஜில் இருக்கக்கூடிய பிராமின்ல இருக்கிற ஒரு திருநங்கை அனுபவிக்கிற சூழல் வேற, அவங்க வளர்ந்த சூழல் வேற, அவங்களுக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் வேற, எனக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் வேற. எங்க 2 பேரையும் நான் ஒன்னா தான் சேர்த்து ஒன்னா கொடுப்பேன் அப்படிங்கிறது இது சமூக நீதி கிடையாதுல்ல. இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல. இந்த சாதிய பிரச்சனைகளை கடந்து நீங்க வந்து அனுபவிச்சது வந்து திருநங்கையாதான கொடுமைகளை அனுபவிச்சிருக்கீங்க. அப்ப அதுக்கான இடஒதுக்கீடு அப்ப பொதுவா 2 பேருக்குமே பொதுவான இடஒதுக்கீடு இல்ல. வர்க்க நிலையில கொடுக்கலாம், நீங்க அதுல கிரிமி லேயர் கொடுக்கலாம். ஆனா அதுல சாதியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உள் முரண்கள் அதிகமாயிருங்கிறதுக்காக இல்ல. இங்க உள் முரண்கள் அதிகமாகிறதுக்காக விஷயங்களுக்காக நாங்க சாதியை கொண்டு வரல. இங்க சாதியை கொண்டு வரணுங்கிறதும் எங்களோட நோக்கம் கிடையாது. இங்க எல்லாரும் சாதியற்றவர்களாக இருக்கணும் தான் எங்களோட நோக்கம். ஆனா இங்க எனக்கு சொசைட்டில அக்சஸ் பண்ண முடியாம இருக்கிறது என்னது, ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்? இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ் வழி பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறீங்க. நான் கேட்குறது டிரான்ஸ் பீப்புளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அதில் எஸ்சி எஸ்டி டிரான்ஸ் பீப்புளுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல, எல்லாருக்குமே கொடுங்க. டிரான்ஸ் பீப்புள்னு ஒரு கேட்டகரி கொடுத்து எஸ்சி எஸ்டி டிரான்ஸு, எம்பிசி டிரான்ஸு, ஓபிசி டிரான்ஸு, ஓசி டிரான்ஸு எல்லாருக்குமே தானே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதானே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பொது பிரிவில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப்பை நீங்க இதுல கேட்கறது, அதுல இருக்கிற செட்டப்பையே நான் இதுல கேட்கறேன். நீங்க அப்போ திருநங்கைகளுக்குள்ளேயும் சாதிய அடக்குமுறை கொண்டு வரீங்க. திருநங்கைகளுக்குள்ள சாதி அடக்குமுறை இருக்குங்க. சாதி இல்லாத இடம் எங்கேயுமே இல்ல. திருநங்கைகள் சாதி அடக்குமுறையை ஃபேஸ் பண்ணதான் செய்யறாங்க. எனக்கு இப்போ நான் வந்து என்னோட ஜேர்னி சொல்லிட்டு நார்மலா வந்து ஒரு ஆண் பெண்கள் வந்து சாதி ரீதியா எப்படி வந்து ஒடுக்கப்படுறாங்களோ அதே மாதிரி திருநங்கைகளுக்குள்ள இந்த சாதி பிரிவினர் இந்த சாதி பிரிவினர் அப்படின்னு வேறுபாடு பார்த்து ஒடுக்குமுறை பண்றாங்க. ஒடுக்குமுறை ஆமா பண்றாங்கல்ல, பண்ற டிஸ்கிரிமினேஷன் இங்க திருநர் சமூக மக்களுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு குழுவா கேங் தலைவி அப்படின்லாம் ஒரு இதை மோதல்லாம் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அதாவது சாதி ரீதியான சண்டைகள் இங்கே இருக்காது. நீங்கள் வந்து சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன் வந்து நேரடி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இன்டைரக்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குது. இப்போ நான் சாப்பிட்ட சட்டில் நீ சாப்பிடாம அந்த தட்டத்துக்கு குப்பையில் போடுறதுங்கிறது டிஸ்கிரிமினேஷன், அது சாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன். ஆனால் நான் உட்காந்துருக்கிற இடத்துல உனக்கு ஈக்குவலாக நம்ம இவ உட்காந்துட்டு இருக்காங்கிறது அது டிஸ்கிரிமினேஷன். இப்போ கிரேஸ் பானுக்கு கிடைச்ச விசிபிலிட்டி மற்ற நீங்கள் ஒரு 10 டிரான்ஸ் ஆக்டிவிஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 10 டிரான்ஸ் ஆக்டிவிஸ்டில் பெரும்பாலான நபர்கள் வந்து அப்பர் கிளாஸாக தான் இருப்பாங்களே தவிர அங்கே கிரேஸ் பானு வந்து 10வது இடத்துல தான் இருப்பாள். மீதி இருக்கிற முன்னாடி இருக்கிற அத்தனை இடத்துல இருக்கிறவங்களும் அப்பர் கிளாஸ் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எந்த இடத்துல எனக்கு சாதி இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் என்னோட சாதியை பார்க்காம இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே படலை,
கொடுக்கறதே இல்லைங்கிறது கிடையாது. சாதிங்கிறது பொது சமூகத்துல எங்க உங்க அந்த திருநங்கையர் குழுக்குள்ள இருக்கலாமா? குழு- நாங்க பொதுவுல இல்ல, பாக்குறவங்களுக்கு பெரும்பான்மை சமூகம் பொதுவுல பாக்குறவங்க சரி. நாங்க வந்து யாருமே எனக்கு நான் கிரேஸ் பானு ஸ்கூல்ல வந்து படிச்சல நான் ஸ்கூல்ல படிச்சல என்னை ஏன் வந்து ஸ்கூல்ல சேர்த்துக்கல? ம். நான் திருநங்கைங்கிறத விட்டுருங்க, சரி திருநங்கைக்காக சேர்த்துக்கிறாமங்கிறது வேற. என்னையே செருப்பு கழட்டி போடுற இடத்துல உட்கார படிக்க வைக்கணும், என்னையே மற்ற பசங்க கூட சேரக்கூடாதுன்னு வைக்கணும். அது வந்து வேற ஒரு கம்யூனிட்டியா இருந்தா கூட அதை தானே பண்ணிருப்பாங்க. எந்த கம்யூனிட்டி இல்ல நடக்கலையே, திருநங்கையா இருந்தாலுமே இல்ல நடக்கலையே, வேற ஒரு கம்யூனிட்டி டிரான்ஸ்க்கு அப்படி நடக்கலையே. நீங்க கேட்டாங்க, அவங்ககிட்ட கேட்டீங்களா? ஆமா இல்லைங்க, அதே ஸ்கூல்ல எத்தனை திருநங்கைகள் உருவாகி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நடந்த டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு நடக்கல, நடக்க கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். ஐயோ எனக்கு நடந்தது அவங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக நான் பேசல, எனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு அதுக்கு சாதி காரணம். அதுக்கு சாதியும் காரணம். சாதி தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் பாலினம் இருக்குது. இந்த பாலினத்தையும் இதையும் வச்சு அவங்க ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் என் படிப்பு பாதியில் நின்னது. நான் வந்து 9 மணிக்கு வரணும், 8:30 மணிக்கு ஸ்கூலு, 9 மணிக்கு நான் வரணும், 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியில போகணுங்கிறது என்ன எங்க இருந்து வந்துச்சு? அந்த டிஸ்கிரிமினேஷன் யார் கொடுக்க சொல்றாங்க? அது திருநங்கையா தோற்றம் இருக்கிறனால. நீங்க திருநங்கையா இருந்தா ஒண்ணும் இல்லைங்க, உங்க புள்ள திருநங்கைங்க, நீங்க ஸ்கூலுக்கே வராதீங்க, வீட்டுக்கு அனுப்பிங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிடலாமே. டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த டிஸ்கிரிமினேஷன் ஏன் வந்துச்சு? உன் பிள்ளை நான் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன், ஆனால் படிக்கணும், நான் செருப்பு கழுத்து போடுற இடத்துல தான் உட்காந்து படிக்கணும், யார் கூடயும் பேசக்கூடாது, எந்த டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இந்த ஸ்கூல்ல இருக்கிற யாரும் இந்த பிள்ளைகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு வச்சா ஒரு தனி மனிதனுக்கு. அதே ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்ற உங்க சார்ந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் இருந்து பார்த்தா அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்ல நடக்கலையே. இல்லையே, அப்ப நீங்க அங்க சாதியை சொல்ல முடியாதுல்ல. இல்லையே, அவங்களுக்கு அதை நான் இப்ப கேட்கிறேன், எனக்கு மட்டும் அப்படி உட்கார்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு, என்ன மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற திருநங்கைகளுக்கு அந்த சூழல் ஏன் வரல? நான் கேட்கறது வந்து நீங்க வந்து சாதியான ஆனதுன்னு சொல்றீங்களா, உங்களை மாதிரியே இருக்கிற இன்னொரு சமூகம், ஒரே சமூகம், உங்க சமூகம், உங்க கூடவே இருக்கிற ஒரே ஊர் பையன், அந்த பையன் அவனுக்கு வரல, அந்த மாதிரி அவங்க படிக்கல. இப்ப நான் கேட்கறது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரே சமூகம் அவங்களுக்கு உங்களை மாதிரியே நீங்க சொன்ன மாதிரி அந்த செருப்பு போடுற இடத்துல தான் உட்கார வைக்கல, அந்த பையனை அவனுடைய நாற்காலில தானே உட்கார்ந்து படிச்சான், ஒரே சமூகம். நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா அவனையும் அதே சாதிங்கனால கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கணும்ல, அவனை ஏன் உட்கார வைக்கல? உங்களை மட்டும் ஏன் உட்கார வச்சாங்க? நீங்க திருநங்கைங்கிறதுனால தானே உட்கார வச்சு. நான் திருநங்கைங்கிறதுனால ஒண்ணு, இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய தலித் திருநங்கைகள் இருக்கிறாங்களே, தலித் திருநங்கைகள் நாங்க எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்? இப்ப நான் இதை ஃபேஸ் பண்ணேன்னு வெளியில வந்து சொல்றேன், இதே மாதிரி இன்னொரு பொண்ணும் சொல்றாள்ல, ஆமா என் ஸ்கூல்ல என் காலேஜ்ல எனக்கு இப்படிதான் நடந்துச்சு, நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ண இடத்துல எனக்கு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு ஏன் சொல்றான்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேற திருநங்கை சொல்றாங்க. நான் கேக்குறது வேற பிரிவை சேர்ந்த பிசி வேற அவங்க யாரும் சொல்றது இல்ல, சொல்லல. எனக்கு எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது, எங்க அப்பா அம்மாவோட சொத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் நல்லா பயங்கரமா வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து இவ்வளவு சம்பளத்துல நான் வேலை பார்க்குறேன், நான் அப்போ என்னோட உடலை மாத்திக்கிறதுக்கான அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்கு பல வேலைகள் செஞ்சுக்கிறேன், எனக்கு இப்போ வேலை இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குதே. அப்போ எனக்கு எதுவுமே இல்லையே. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இதை டிமாண்ட் பண்ணுறது. இப்போ இவங்க எல்ஜிபிக்யூ அவங்களுடைய வரவு இப்போ சமயமாக அதிகமானதுங்கிறது இப்போ பார்க்குற பார்வையில் கூடுதலாக இருக்குது, வெளியே தெரியுது. ஆமாம், விசிபிலிட்டி ஸ்பேஸ் அதிகமாக கொஞ்சம் இருக்கிறதுனால. இல்லை, வெளியில இருந்து நிறைய ஃபண்டு வருது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவில் நிதி முதலீடுகள், அது ஒரு சர்வதேச என்ஜிஓ அரசியலாக போகுது, அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சரி, என்ஜிஓ அரசியல்னு நாம் பார்த்தோன்னா சர்வதேச அரசியல்லையும் சரி என்ஜிஓ அரசியல்லையும் சரி நாம் இந்த மாதிரி ஒரே ஒரு புள்ளியில் கொண்டு போய் அவங்கள நிப்பாட்டணும் அப்படின்னா பல என்ஜிஓ அரசியல் வந்து பல சமூக மக்களுக்கு பேச வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம் என்னென்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி கொண்டு வரோம் அப்படிங்கிறது. நீங்கள் சமூக நலன் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் உரிமை துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து வெறுமனையாக கவர்மெண்டோட ஃபண்டை மட்டும் வச்சு பண்ணுறது கிடையாது, அவங்களும் வெளியிலேருந்து சைட்ஸ் ஃபண்டிங் எடுத்து பண்ண தான் செய்கிறாங்க. இவங்க இந்த மக்களுடைய வாழ்நிலையை மாற்றுறது தான், இங்கே யார் மாற்றுறாங்கிறது தான் இருக்குது. ஸோ இங்கே இது வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால இவங்க வராங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது.
இவங்களோட இந்த விசிபிலிட்டி. சொசைட்டிலே அந்த ஒரு சேஞ்சஸை கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆபாச படங்கள், வெவ்வேறு வகையான படங்கள் இருக்கு. அது சார்ந்த பாக்குறது இப்போ நிறைய இந்த கூட்டு பாலியல் வன்முறை எல்லாம் நடக்குது இல்ல, அதுக்கு இந்த ஆபாச படங்கள் ஒரு காரணியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதை பாக்குறவன் அதை வந்து செயல்படுத்தி பாக்குறதுக்கு வேற யாரோ ஒருத்தங்க சிக்கும் போது அதை செயல்படுத்துறான். அவன் எதனால நடக்கிறான் அதை பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஈர்ப்பு வருது. அப்போ யாரோ ஒரு வலிமை குறைந்தவர்கள் நம்மகிட்ட சிக்கும் போது இவங்க கூட்டா வந்து பண்றாங்க. இப்போ இந்த கோவையில ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அந்த பொண்ணு நண்பரோட உட்கார்ந்து இருந்துச்சு, அங்க போன குடிகார பயல்க கூட்டா போய் இது பண்ணாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த சர்வதேச அளவில் இப்படியான ஒரு குழுவா உருவாகி இந்த குடும்ப அமைப்பு முறைகள், இந்த மாதிரியான இயல்பான ஆண் பெண் உறவு முறை அதையெல்லாம் வந்து மாத்துறதுக்கு ஒரு பின்னணியில் பெரிய அரசியல் இயங்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துருவாக்கங்கள்லாம், சதி கோட்பாடுகள் அப்படி மாதிரி நிறைய பேச்சுகள் ஓடுது. இல்ல ஆக்சுவலி நிச்சயமா இல்ல. இது வந்து குடும்ப அமைப்பை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காலகாலமாக இருந்த நபர்கள், நம்ம கூட பயணிச்ச மனிதர்கள் தான். அவங்கள நாம கண்டுக்கிறாம விட்டுட்டோம், அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். இன்னைக்கு சமீப காலங்கள்ல அவங்கள பத்தின வார்த்தைகள், சொல்லாடல், அவங்கள பத்தின உரிமைகள், அவங்கள பற்றின தெளிவுகள், இது எல்லாமே அதிகமா விசிபிள் ஆகிறதுனால நாம வந்து அதை அதிகமா கேட்கப்படுறோம். அதிகமான தகவல்கள் நம்ம காதுக்கு வருது. இதுக்கு பின்னாடி என்ஜிஓக்கள் அதை பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. விசிபிலிட்டி இங்கே எனக்கு டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுங்கிறது எனக்கு பின்னாடி என்ஜிஓ சப்போர்ட் பண்ணுறேன், அதனால தான் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கும் எஜுகேட் பண்ணுறதுக்கும் இங்கே நான் பாதிக்கப்படுறேன். ஒரு தனி மனிதனும் பாதிக்கப்படும் பொழுது அந்த தனி மனிதர்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த விசிபிலிட்டி அதிகமாகிட்டு ஏன் அதிகமாக வருது அப்படின்னா, இன்னைக்கு இந்த செக்ஸுவல் அசால்ட்லாம் நடக்கிறதுங்கிறது இப்போ தான் நடக்குதா அப்படின்லாம் கிடையாது. முன்னாடியும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போலாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அப்போ நடந்தது வேற, விகிதாச்சாரங்கள் வந்து அதிகரிக்குது. அதான் விசிபிலிட்டி தான். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒருத்தன் வந்து பாலியல் தேவையை இது பண்ணுறான், வன்புணர்வு செய்கிறான். அவனால் வந்து அவன் வேற எங்கேயோ ஒரு பாலியல் படங்களை பார்க்குறான். அதை செஞ்சு பார்க்கறதுக்கு இங்கே ஒரு சின்ன பிள்ளை கிடைக்குது. அது குழந்தைன்னு அவன் இந்த நாய்க்கு தெரியல. அரியல் ஒரு நந்தினி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்கல்ல, அந்த பையன் எங்கே போய் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான்? அவன் எங்கே போய் படம் பார்த்துட்டு வந்திருப்பான்? தான் அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு தெரியும், அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கூட கொல்லணும், கருவில் இருக்கிற குழந்தைய கூட கொல்லணும்னு வர்றதுக்கு பேர் அவன் போய் படம் பார்க்கறதுனால மட்டும் நடக்கிறது இல்லை. இங்கே சாதிய ஆணாதிக்க மனநிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த மனநிலையில் இவங்க பார்க்குறாங்க. இதை வெறுமனே ஒரு பிரிவினர் மட்டுமே செய்கிறாங்க, எல்லா பிரிவினரும் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கோவை பொள்ளாச்சி இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த செயலை செஞ்சவங்க எல்லா சாதிக்காரங்களும் இருக்காங்க. நீங்கள் அதை ஒரு சாதியின் தனிநபர்களுடைய நடந்த விஷயங்களை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எப்படி கோவை இஷ்யூவை எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வரும்போது நான் நந்தினி விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு கொண்டு வரேன்ல, இதுதான் இங்க பார்வை. இந்த பார்வை தனிநபர்களுடைய குற்ற செயலை நீங்க சாதிக்குள்ள கொண்டு போய் முடிச்சு போட, தனிநபர்ல உள்ள குற்ற செயல் ஏன் உனக்கு அந்த இது வருது? நீ வந்து அந்த குழந்தை நீங்க வந்து ஒரு இருக்குல்ல, எதனால அந்த பொண்ணை கொலை பண்ணான்? அரியலூர் நந்தினியை கொலை பண்ணது எதனால கொலை பண்ணான்? அந்த பொண்ணு தலித் பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட வயிற்றுல இவன் குழந்தை வளரக்கூடாதுங்கிறதுக்காக தானே கொலை பண்ணான். இல்லைன்னா நீ அவன் வாழ்ந்துருக்கலாம்ல. அவனுக்கு அந்த சிந்தனை உதிச்சது யாரு? அப்போ அவனை மாதிரியே இருக்கக்கூடிய சில சாதியவாதிகள் இருக்கிறாங்க, அவங்களோட ஆணாதிக்க மனநிலை இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உருவாகக்கூடாதுன்னு அவனுக்கு புகுத்துனது யாரு? அவன் எந்த படத்தையும் பார்த்து கத்துக்கல. படம் சினிமாக்கள் ஒரு பக்கம் சொன்னிச்சு, ஓகே இந்த குரூப் ஆஃப் மக்களோட வாழியல் இதான், சூழல் இதான்னு. இன்னைக்கு பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள் அவர்களுடைய கலையை அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழியல் சூழலை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இது ஏன் அந்த வருஷத்துல நடக்கல, அந்த காலகட்டங்களில் நடக்கல? இன்றைக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுதான் இங்கே அதே மாதிரி தான் இங்கேயுமே இங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகலை. இங்கே இவன் வந்து ஆபாச படம் பார்த்து தான் பண்ணுறான். ஆபாச படம் பார்த்து பண்ணுறதுங்கிறது ஒரு காரணியாக இருந்தாலும் பெரும்பாலான காரணி இவர்களை இப்படியெல்லாம் பண்ணணும், ஒரு பெண்ணை இப்படித்தான் கையாளணும், ஒரு பெண் தனக்கு கீழே தான் சொல்லி அந்த அடக்குமுறையை புகுத்தினது யாரு? இந்த சொசைட்டியில் ஆணாதிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அப்போ அந்த சிந்தனையை நாம் பிரேக் பண்ணணும். அதை இல்லை, எல்லாருமே சரிசமம், உன் வீட்டில் இருக்கிற உன் அக்காவும் நீயும் ஈக்குவல், உன் அக்காவுக்கு என்ன உரிமை இருக்கோ உனக்கும் அந்த உரிமை இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மனுஷங்கன்னு சொல்லி பழகுங்க. நீ ஆம்பளை தட்டை கழுவக்கூடாது, நீ பொம்பளை நீ உட்காந்து வீட்டை கூட்டணும் அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோ டைப்பை தான் இங்கே உடைக்கணுங்கிறோம். ஸோ அது இல்லாமல் எல்லாரும் சக மனிதர்கள்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுவுமே
இந்த மக்களும் சக மனிதர்கள் தான். நீங்க சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனநிலை வந்தால் மட்டும்தான் எல்லாரோட பிரச்சனை என்னங்கிறத தெளிவுபடுத்த முடியும். இல்லை இப்போ எல்ஜிபிக்யூவால் நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட அவங்க இந்த மாதிரியான ஏதோ அவங்களுடைய பாலியல் தேவையை வந்து பயன்படுத்தும் போது நார்மலாக இயல்பாக இருக்கிற ஒரு குழந்தை பாதிக்கப்படுது இல்லை? எல்ஜிபி சமூக மக்கள் அவங்களுடைய பாலியல் தேவைகளை இவங்க கிட்ட பயன்படுத்துறாங்கிறது கிடையாது. அவங்களோட பாலியல் விஷயங்களை அவங்க வெளியில கொண்டு வராங்க. அது வெளிப்படும் போது இன்னொருத்தங்களுக்கு அது வந்து தப்பா தெரியுது. அப்ப அவங்க அதை வந்து அப்போஸ் பண்றாங்க. அப்போஸ் பண்ணும்போது அதுல நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா இப்போ உங்களோட விருப்பம் இல்லாம நான் உங்களை தொட்டாதான் அது தப்பு. உங்களோட விருப்பத்தோட 2 பேரோட கன்சர்னோட நடக்கிற விஷயங்கள் அது தப்பு கிடையாது. அண்ட் அவங்கள அந்த ஈர்ப்பே இல்லாத ஒருத்தங்களுக்கு புதிதாக அப்படி ஒரு இதை சிக்கலை உண்டு பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் நிறைய பேர் இந்த அனுபவங்களை சொல்றாங்க. பயணங்களில் பண்ணும்போது ஓட்டுநர்கள் வந்து தப்பா நடக்கிறாங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு இதை உருவாக்கும் போது இதை நீங்க தப்பா அவங்க பாக்குறாங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்றங்கிற ஒரு இது இருக்குல்ல, நீங்க நோ சொல்லுங்க. அது இல்ல அதுக்கு கம்ப்ளைண்டா நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு பெரியவங்க செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு டீனேஜ்ல இருக்க குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான இது பண்ணும்போது அந்த குழந்தைங்க அந்த ஈர்ப்புக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவர்களும் இவர்கள் மாதிரியான ஒரு வலைகளை இல்லைங்க. போஸ்கோ இருக்கு. குழந்தைகளுக்கு இப்போ நிறைய நாம விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். சிறப்பு குழந்தைகளை எப்படி கையாளுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளை எப்படி கையாளுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளை எப்படி கையாளுதுன்னு சொல்லிக் கொடுங்க. இதுல நாம விருப்பம் அவரவர் விருப்பம் தானே தவிர அவங்கவுங்க விருப்பத்துக்கு நாம யாரும் தடையா இருக்காதீங்க. அவங்களா வாழ விடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெஸ்பியன் பொண்ணுங்க அவங்களுக்கு தொந்தரவா இருக்குன்னு அவங்க ஒரு பொண்ணு அவங்க குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க. அதை வாட்ஸ்அப் இதிலெல்லாம் போடுறாங்க. இப்போ இன்னொரு கணவரோட சேர்ந்து வாழ்றாங்க. அந்த வாழ்க்கையில் குழந்தையும் பெற்றுக்கிடுறாங்க. பிறகு இன்னொரு பக்கம் இந்த உறவும் தொடருது. அதுக்கு இடைஞ்சலாக இருக்க குழந்தைய கொள்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அச்சமா இருக்கு. இல்ல ஆக்சுவலி சமூகத்தின் பார்வையில இருந்து அந்த குறை அதான் இப்போ அதான் முரண். அதாவது ஒரு சில இடங்கள்ல இது நடக்குது. ஆண் உறவுலையுமே நடக்குது. குண்டத்தூர் அபிராமி காதலிச்ச பையன் பேங்க் மாப்ல ஆனா வேற ஒருத்தவங்க கூட தொடர்பாகி குழந்தைங்களை கொள்றாங்க. அது அங்கேயும் நடக்கும்போது இங்க வந்து ஒரு சில இன்சிடென்ட்ல வச்சு நீங்க ஒட்டுமொத்தமா இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில இன்சிடென்ட்ஸ்கள் முரணான இன்சிடென்ட்கள் அங்கங்க நடக்கதான் செய்யும். ஆனா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. கணவன் மனைவியும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்குது. அது ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை முறையா போகுது. இப்ப அந்த கணவன் ஒரு கேயா இருக்கிறான் அப்படின்னா மனைவி கூடயும் சேர்ந்து வாழ்றான், குழந்தையும் பெற்றுக்கிடுது. இன்னொரு கே கூட ஒரு உறவு. அது பேர் பைசெக்சுவல். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கேயாவும் இருக்கிறாங்க இதுவாகவும் இருக்காங்க. பைசெக்சுவல் இருக்கிறாங்க. அவங்க பைசெக்சுவல்ங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடுறாங்கல்ல. அப்ப நான் பைசெக்சுவல்னு ஒரு அடையாளம் இருக்குது இல்ல, அந்த அடையாளத்தை நான் சொல்றேன். இங்க பாருப்பா, பைசெக்சுவல்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல அது மாதிரி கேயா பார்வையில இருந்து பார்த்தா தவறு தானே? இல்ல, பெண்ணோட பார்வையில இருந்து பார்த்தா அது தவறுதான். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீ பைசெக்சுவல்னு அந்த பெண்ணுகிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணுங்கிறத சொல்றோம். இல்ல என்னோட பாலின அடையாளம் இதுதான். அப்போ இது எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து கலந்துரையாடல். இப்போ இன்னைக்கு சொசைட்டில ஒரு இன்புட் போட்டிருக்கு, அதை வச்சு கலந்துரையாடல் பண்ணணும். அதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும். அந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவின் அடிப்படையில் நம்ம டிசைட் பண்ண போறதுதான். ஸோ அந்த கான்வர்சேஷனுக்கான தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ எல்லாருமே மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா இங்கே பிரச்சனைகள் இல்லை. இவங்க நீ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், நான் ப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இந்த குடும்பங்கிற ஸ்ட்ரக்சர் இதில் தான் முழுமையடையணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நானும் ஒரு திருநங்கையும் ஒரு ஆணும் வாழ்ந்தால் மட்டுமே போதும். நாங்கள் 2 பேர் வாழ்ந்ததில் முழுமையடைகிறது வேற. நாங்கள் 2 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம், இல்லை ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறோங்கிறது அது வேற. இது எங்கள் ரெண்டு இண்டிவிஜுவலோட விஷயங்கள். ஆனால் நான் குழந்தை பெற்றுக்கிட்டு தான் ஆகணும், நீங்கள் குடும்ப முறைக்குள்ளே தான் வந்தாகணும்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஒரு முறையை ஆல்ரெடி ஒரு பொது புத்தி வச்சிருக்கிறீங்க, அந்த பொது புத்தியில் என்னையும் ஃபிட் பண்ணாதீங்க. 2 பேரையும் பிரித்து பாருங்கள். சில விஷயங்களை நான் பகுத்து ஆய்ந்து சில முடிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர்.